சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தில் பொது தமிழில் அலகு 7 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழறிஞர்கள், நீதி நூல்கள், தமிழின் தொன்மை மற்றும் திராவிட மொழிகள் தொடர்பான அலகு 7 புத்தகம் உங்களுக்கு வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகம் தொடர்பான முழு தகவலை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தில் 3 பிரிவாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். முதல் பிரிவு என்னென்னா தமிழறிஞர்களும் தொண்டும் தான். அந்த 20 தமிழறிஞர்கள் யார் யார் என்பது உங்களுக்கு இண்டெக்ஸாக வழங்கப்பட்டிருக்கிறது. 20 தமிழறிஞர்களுக்கு உண்டான இந்த புத்தகத்தை படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய காணொளி வகுப்புடைய லிங்கையும் உங்களுக்கு QR கோடோட இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு அந்த வகுப்பு அப்படியே காதால் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 10 நாட்களில் இந்த 20 பேரையும் முடிச்சிடலாம். அந்த 10 நாட்களிலும் நீங்கள் 2லிருந்து 2.5 மணி நேரம் மட்டும் படித்தா போதும். டெய்லி 2லேருந்து 2.5 மணி நேரம் பார்த்தா போதும். மொத்தம் நீங்கள் 10 நாட்களில் ரிவிஷனோடு முடிக்கலாம். அந்த ரிவிஷனுக்கான ஒர்க் ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், டே 1 என்ன செய்யணும்? 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய தமிழறிஞர்களை படிக்கணும். படிச்சிங்களா இல்லையா என்ற ஸ்டேட்டஸ் வேறு நீங்கள் இதில் பதிவிடணும். படிச்சிருந்தீங்கன்னா டிக்கு போடணும், படிக்கலைன்னா நோ போடணும், என்ன ரீசன் எழுதணும். அதற்கு அடுத்தது 2வது நாள் 4 முதல் 7, 3வது நாள் 8 மற்றும் 9. அப்போ முதல் 9 தமிழறிஞர்களை முதல் 3 நாளில் படிக்கணும். அதிகபட்சம் 2லேருந்து 2.5 மணி நேரம் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஏன் 2லேருந்து 2.5 மணி நேரம் போதும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வகுப்பே நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கொடுத்துருப்பேன். இந்த பாரதிதாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், இது போன்ற தமிழறிஞர்களை பற்றி தான் 40 நிமிஷம் 45 நிமிஷம் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களை பற்றிலாம் உங்களுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாளில் 3 பேரை படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் என்பது அதிகம். அப்போ தினசரி நீங்கள் படிப்பதற்கான ஷெடியூலும் வழங்கப்பட்டிருக்கு. 4வது நாள் முதல் 3 நாளோட திருப்புதல், 5வது நாள் என்ன படிக்கணும், 6வது நாள் என்ன படிக்கணும், 7வது நாள் என்ன படிக்கணும், 8வது நாள் என்ன ரிவிஷன் பண்ணணும் கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஒரு நாள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் போனஸ் டேவும் கொடுத்துருக்குறேன். ஆக மொத்தம் 10 நாளில் தமிழறிஞர்களும் தொண்டும் தொடர்பான புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஷெடியூலும் போட்டு கொடுத்துருக்குறோம். காணொலி வீடியோ கிளாஸும் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதனுடைய சாம்பிள் உங்களுக்கு தெரியும். அதனுடைய வகுப்பே நாங்கள் உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம். பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் மிக விளக்கமாக 6 முதல் 12வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் தொகுத்து தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 6 to 12 இருக்கக்கூடிய எல்லா புத்தக தகவலும் அடங்கியது தான் இந்த புத்தகம். முதல்ல உங்களுக்கு இந்த தமிழறிஞர்களும் தொண்டும் தொடர்பான புத்தகம் தான் வெளியிடப்படுகிறது. PDF ஆக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த PDF-ஐ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிட் 7 முழு புத்தகத்தையும் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 7010250718 இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த முழு புத்தகத்தினுடைய ப்ரைஸுமே 100 ரூபீஸ் தான். 100 ரூபீஸை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதற்குண்டான ரெசிப்டை அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கேட்பாங்க. ஸோ இமெயில் ஐடி கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு 5லிருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இந்த புத்தகம் அனுப்பப்படும். முதல்ல உங்களுக்கு அனுப்ப போகிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தொண்டும் தான் முதல்ல அனுப்புவாங்க. அதற்கடுத்தது உங்களுக்கு அறநூல்கள் தொடர்பான புத்தகம் வரும். அதற்கடுத்தது தான் தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான புத்தகம் வரும். மொத்தம் 3 புத்தகமாக வழங்கப்படும். நீங்கள் பேமெண்ட் இந்த 3 புத்தகத்துக்குமே சேர்த்து தான் 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. தாராளமாக நீங்கள் இதை PDF ஆகவே பெற்றுக்கொள்ளலாம். ஏன் இதை நாங்கள் PDF-ஆக வழங்குகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் வருது. இந்த 100 பக்கத்தை நாங்கள் பிரிண்ட்டுக்கு கொடுத்து அதை உங்கள் கையில் டெலிவரி சார்ஜோடு சேர்ப்பதற்கு ஒரு 200 ரூபாய் வந்துடுது. அப்போ 200 ரூபாய் வரும்பொழுது இதை உங்களுக்கு PDF-ஆக வழங்கிட்டோன்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வேண்டும்னா PDF-ஆக படிச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிச்சுக்கலாம். உங்கள் விருப்பப்படி படிக்கலாம் என்பதற்காகத்தான், உங்கள் தலையில் திணிக்கக்கூடாது என்பதற்காக இதை PDF-ஆகவே உங்களுக்கு வழங்கி விடுகிறோம். நீங்கள் இந்த PDF புத்தகத்தை பெறுவதற்கு 7010250718 இந்த நம்பருக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை மிகச்சரியாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 5 முதல் 8 மணி நேரத்திற்குள் உங்களுடைய இமெயிலுக்கு பாஸ்வேர்டோட
இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் எவ்ரி டைம் அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் பிரிண்ட் அவுட்டோ போட முடியும் மற்றும் பிடிஎஃப்பையும் ஓப்பன் பண்ண முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த புத்தகம் யார் பை பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்தவங்களும் பை பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுக்காதவங்களும் பை பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தாராளமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.